வாங்க, பண்டைய இலங்கையோட சரித்திரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதைக்குள்ள போகலாம். ஒரு அரசன், ஒரு சின்ன புதிர், அப்புறம் ஒரு புனித மரம். இது மூணும் சேர்ந்து எப்படி ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்துச்சுன்னு பார்க்கலாமா? இதுதான் தூபாராமைய தூப்பி. இலங்கையில இருக்கிற ரொம்ப பழமையான பௌத்த கட்டடங்கள்ல ஒண்ணு. பார்க்க ரொம்ப அமைதியா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய வரலாற்று மாற்றத்தோட கதை ஒளிஞ்சிருக்கு. ஒரு பழங்கால கட்டிடத்துக்கும் ஒரு மாமர புதிருக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்க முடியும்? ஆனா இந்த கேள்விக்கான பதில் தான் ஒரு சாதாரண உரையாடல் ஆரம்பிச்சு ஒரு தேசத்தோட ஆன்மீக அடையாளத்தையே நிரந்தரமா வடிவமைச்ச ஒரு வரலாற்று திருப்புமுனையை நமக்கு காட்டப்போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதை தொடங்குறது கிமு 3ஆம் நூற்றாண்டுல. அப்போ இலங்கையில ஒரு புதிய அரசர் ஆட்சிக்கு வர்றார். அதே சமயம் இந்திய துணைக்கண்டத்துல ஒரு சக்தி வாய்ந்த பேரரசு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குது. இலங்கையோட திஸ்ஸ மன்னர், அப்போதைய சூப்பர் பவரா இருந்த மௌரிய பேரரசர் அசோகரோட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அசோகரோட பட்டமான தேவநாம்பியா, அதாவது கடவுள்களுக்கு பிரியமானவன்ற பட்டத்தை தானும் சூட்டிக்கிறாரு. இது சும்மா ஒரு பட்டம் கிடையாதுங்க, இது ஒரு ராஜதந்திர மூவ். இந்த ஒரு சின்ன விஷயம்தான் பின்னாடி நடக்க போற பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளமா அமையுது. அந்த கூட்டணி உருவான கொஞ்ச நாள்லயே இந்தியால இருந்து ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றாரு. வேற யாரும் இல்ல, அசோகரோட சொந்த மகனான துறவி மகிந்த தேரர் தான். அவர் கூட கொண்டு வர்றது ஒரு புதிய தத்துவம், பௌத்தம். ஆனா அதை அப்படியே கொடுத்துட முடியுமா? முதல்ல அந்த ஆழமான தத்துவத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த ராஜாவுக்கு அறிவு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அடுத்து நடந்தது ஒரு சாதாரண சந்திப்பு இல்ல, அது ஒரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். மகிந்த தேரர் நாட்டு நிலவரம் பத்தியோ அரசியல் பத்தியோ எதுவும் பேசல. நேரா ஒரு மரத்தை காட்டி ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டார். ராஜா திஸ்ஸாவும் இதுல என்ன இருக்குன்னு நினைச்சாரோ என்னவோ ரொம்ப நேரடியா பதில் சொன்னார். இது ஒரு மாமரம். இப்பதான் உரையாடல் கொஞ்சம் ஆழமாகுது. மகிந்த தேரர் அடுத்த கேள்வியை கேட்கிறார். குறிப்பிட்ட இந்த மரத்துல இருந்து பொதுவா மாமரங்கள்ன்ற கான்செப்ட்க்கு போறார். திஸ்ஸ மன்னரும் கொஞ்சம் கூட யோசிக்கல, ரொம்ப லாஜிக்கலா பதில் சொன்னார். ஆமா, நிறைய மாமரங்கள் இருக்கே. இப்பதான் அந்த புதிரோட கிளைமேக்ஸ் கேள்வி வருது. இது வெறும் லாஜிக்க பத்தி இல்ல, ரொம்ப நுணுக்கமா யோசிக்கிற திறனை பத்தினது. நல்ல கவனிங்க. மாமரங்கள், மாமரங்கள் இல்லாத மரங்கள், இது ரெண்டையும் தவிர்த்து வேற ஏதாவது மரம் இருக்கா? ராஜா சொன்ன பதில் அவரோட அறிவை அப்படியே பளிச்சுன்னு காட்டுச்சு. ஆம், இருக்கு, அது இந்த மாமரம்தான் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பொருளை அதோட தனித்துவத்திலையும் அதை சார்ந்திருக்கிற பொதுவான கேட்டகரியிலையும் அப்புறம் அந்த கேட்டகரியில இல்லாத மத்த விஷயங்கள்ல இருந்தும் பிரிச்சு பார்க்கற திறனை இது காட்டுது. இதுதான் ஆழமான தத்துவங்களை புரிஞ்சுக்க தேவையான மனத்தெளிவு. அவ்வளவுதான், ராஜா டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டாரு. பௌத்த மதத்தோட ஆழமான கருத்துக்களை இந்த ராஜா கிட்ட தைரியமா சொல்லலான்னு மகிந்த தேரருக்கு ஒரு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. சரி, ஒரு தனிப்பட்ட உரையாடல், ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி பதில், இது எப்படி ஒரு முழு தேசத்தோட தலையெழுத்த மாத்துச்சு? வாங்க பார்க்கலாம். ராஜா பௌத்த மதத்தை தழுவுனது ஒரு தொடர் நிகழ்வுகளுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. முதல்ல துறவிகள் வர்றாங்க, அப்புறம் பெண் துறவிகளுக்காக சங்கமித்தை தேறி வர்றாங்க. இதோட உச்சகட்டமா புத்தர் ஞானம் பெற்ற அந்த புனிதமான போதி மரத்தோட ஒரு சின்ன கிளைய இலங்கைக்கு கொண்டு வர்றாங்க. இது வெறும் மரக்கன்று இல்ல, அது புத்தரோட ஞானத்தோட ஒரு உயிருள்ள சின்னம். இந்த புதிய நம்பிக்கை சும்மா ஒரு கொள்கையா மட்டும் நின்னுடல, அது அந்த ராஜ்யத்தோட முகத்தையே மாத்த ஆரம்பிச்சது. இந்த கட்டிடம் ஞாபகம் இருக்கா? நம்ம ஆரம்பத்துல பார்த்த அதே தூபாராமைய தான். இது சும்மா ஒரு கட்டிடம் இல்ல, புத்தரோட புனித சின்னங்களை வைக்கிறதுக்காகவே தேவநாம்பிய திஸ்ஸ மன்னனால கட்டப்பட்ட இலங்கையின் முதல் தூபி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தூபியோட வடிவமே ஒரு கதை சொல்லுது. முதல்ல மகிந்த தேரரோட ஐடியா படி ஒரு நெற்குவியல் மாதிரி இருந்துச்சு, செழிப்பு குறிக்கிறதுக்காக. ஆனா பல வருஷங்கள்ல நடந்த மாற்றங்களுக்கு பிறகு இப்ப நாம பார்க்குற இந்த மணி வடிவத்துக்கு வந்திருக்கு. திஸ்ஸ மன்னர் சின்ன சின்ன விஷயங்களோட நிறுத்திக்கல, அவரோட திட்டம் ரொம்ப பெருசு. அனுராதபுரத்தை ஒரு புனித தலைநகரமா மாத்தணும்னு முடிவு பண்ணார். மகிந்த தேரரோட வழிகாட்டுதலோட 2 ராஜ யானைகளை வச்ச உழுது அந்த நகரத்தோட புனித எல்லைகளை தீர்மானிச்சார். இது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். அப்போ இந்த மாபெரும் மாற்றங்களோட இறுதி பலன் என்ன? இந்த ஆட்சியோட மரபு என்ன? திஸ்ஸ மன்னரோட சாதனைகளை 5ஆ பிரிக்கலாம். 1, ராஜதந்திரம் மூலமா பட்டத்தை ஏத்துக்கிட்டது. 2, பௌத்த மதத்தை உள்வாங்கினது. 3, புனித சின்னங்களை கொண்டு வந்தது. 4, தூபாராமைய மாதிரி கட்டிடங்களை கட்டினது. 5, அனுராதபுரத்தை ஒரு புனித நகரமா நிறுவுனது. இந்த 5ம் சேர்ந்துதான் அந்த தீவோட மத மற்றும் கலாச்சார அடையாளத்துக்கு ஒரு நிரந்தரமான அடித்தளத்தை போட்டுச்சு. 2300 வருஷத்துக்கும் மேல, ஆமாங்க,
அத்தனை வருஷமா அந்த அடித்தளம் ரொம்ப உறுதியா நிக்குது. அந்த மரபு இன்னைக்கும் தொடருது. அவரோட அந்த ஞானமான தலைமை அவருக்கு பின்னாடி வந்த தலைமுறைகளுக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. ஒரு நல்ல அரசன் எப்படி இருக்கணும்னு தேவநாம்பிய திஸ்ஸ ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டியிருக்காரு. ஒரு ராஜாவோட ஞானம் கல்லால பெரிய பெரிய கட்டிடங்களை கட்ட முடியும், அது சரி. ஆனா அதே ஞானம் எப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நீடிச்சு நிக்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. உலகத்துல நடக்கிற பெரிய நீடித்த மாற்றங்கள் எதுவுமே வெறும் அதிகாரத்தால வர்றதில்ல, அது புரிதலால வருது. அன்னைக்கு ஒரு மாம்பழ புதிர்ல ஆரம்பிச்ச அந்த புரிதல் மாதிரி.